அனைவருக்கும் வணக்கம். குறிப்பா தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு வணக்கம். இந்த எலக்ஷன் வந்துருச்சு. எல்லாத்துக்கும் பொங்கல் பரிசு தொகையா பெண்களுக்கு ரூ. 5000 வந்திருக்கும். அது இல்லாம மாசம் மாசம் பெண்களுக்கு ரூ. 1000 அதுவும் வந்திருக்கும். பெண்களுக்கான இலவச பேருந்து அதுவும் நமக்கு கிடைச்சிருக்கும். இதையெல்லாம் இந்த திமுக அரசாங்கம் கொடுத்ததுனால, இது பெண்களுக்கு லாபம்னு நினைச்சிட்டு, இனியும் திமுக கவர்மெண்ட்டுக்கு ஓட்டு போட நினைக்கிற ஒரு சில பெண்களுக்கு ஒரே ஒரு கேள்வி. அதுக்கப்புறம் நீங்க இந்த திமுகக்கு ஓட்டு போடணுமா? அப்படின்னு நெனச்சுக்கோங்க. கடந்த 2021 இந்த திமுக அரசாங்கம் ஆட்சிக்கு பதவியேற்றதுக்கு அப்புறம், இந்த 5 வருஷத்துல பெண்களுக்கு பாலியல் குற்றங்கள் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 44,000 பெண்கள் இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதிலேயும் குறிப்பா 27,000த்துக்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் உட்பட 27,000 குழந்தைகள் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒருவேளை இந்த 47,000 குழந்தைகள் 47,000 பெண்கள்ல நம்ம வீட்டு பெண்களோ இல்ல நமக்கு தெரிஞ்ச வீட்டு பெண்களோ பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா நம்ம திமுகக்கு ஓட்டு போடுவோமா? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். இல்லைன்னா இந்த 27,000 பச்சிளம் குழந்தைகள் உட்பட இந்த 27,000 குழந்தைகள் நம்ம வீட்டு குழந்தைகளோ இல்ல நமக்கு தெரிஞ்சவங்க வீட்டு குழந்தைகளோ பாதிக்கப்பட்டிருந்தாங்கன்னு சொன்னா இனியும் யாராச்சும் திமுகக்கு ஓட்டு போட நினைப்போமான்னு சிந்திச்சு பார்த்துட்டு இனி வரக்கூடிய ஆட்சி யாரு ஆளணும்னு நினைச்சு